மூன்றாம் நாள் கூட்டத்தை ஆசீர்வதித்து தந்தருளும்படி எல்லாரும் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நாங்கள் உண்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த 2 நாள் கூடுகை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தீங்களே, உமக்கு கோடி ஸ்தோத்திரம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களோடு கூட நீங்கள் பேசினீங்களே, எங்கள் குடும்பங்களை குறித்து, எங்கள் வாழ்க்கையை குறித்து, சபையை குறித்து, ஊழியங்களை குறித்து உடைய தாசன் மூலம் நீர் எங்களோடு கூட இடைப்பட்ட நல் வார்த்தைகளுக்காக நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த கடைசி கூட்டத்தையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. நீர் எங்களோடு கூட என்ன பேச சித்தமாக இருக்கிறீரோ, என்ன வார்த்தைகளை நீர் கொடுக்க சித்தமாக இருக்கிறீரோ, அந்த வார்த்தைகளை கொடுத்து நீர் மகிமையடையும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆவியானவரே, உம்மை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை வரவேற்கிறோம்ப்பா. நீர் ஆண்டவரே முற்றிலும் ஆளுகை செய்தருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. எதை இழந்தாலும் உம்மை இழப்பதில்லை, யார் பிரிந்தாலும் உம்மை விடுவதில்லை. உங்க சமூகம் இல்லாத வாழ்வு வேண்டாம்ப்பா, நீங்க இல்லாம நான் இல்லப்பா. உங்க சமூகம் இல்லாத
நேரத்தில் நான் தேவனுடைய வார்த்தையை நான் வேகமாக சொல்ல விரும்புகிறேன். எனக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். பாஸ்டர் ஆண்டன் சொன்ன மாதிரி என்னுடைய குடும்பத்தில் எனக்கு 3 சகோதரிகள், ஒரு தம்பி. என்னுடைய தகப்பனார் நான் 17-18 வயதாக இருக்கும்போது அவர் மரித்து விட்டார். ஆனால் என்னுடைய தாயாருக்காக நான் தேவனை துதிக்கிறேன். நல்ல ஜெபிக்கிற தாய். அந்த ஜெபத்தினால தான் இன்றைக்கு நான் ஊழியனாக இருக்கிறேன். இல்லைன்றால் நான் செத்து போயிருப்பேன், அழிந்து போயிருப்பேன், நரகத்திற்கு போயிருப்பேன். ஆனால் அவர்கள் ஜெபத்தினால் என்னுடைய குடும்பத்தை கட்டினார்கள். எனக்கு 3 சகோதரிகள், 2 அக்காமார், ஒரு தங்கை. அவர்கள் அத்தனை பேருக்கும் நல்ல திருமணத்தை நடத்த கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். ஆமென். என்னுடைய 2 அக்காமாரும் ஊழியக்காரருக்கு திருமணம் செய்து கொடுக்கப்பட்டார்கள். அவர்கள் சென்னையில் நன்றாக ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் 2 வருடத்திற்கு முன்பதாக எனக்கு அடுத்த சகோதரி, எனக்கு மூத்த சகோதரி, அவர்கள் கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்து, உடல்நிலை சரியில்லாமல் நாங்கள் தான் வைத்து பார்த்து கொண்டிருந்தோம். நான் அப்பொழுது UK போயிருந்தேன். அப்பொழுதுதான் 1 வீக் ஆச்சு அங்கே போய் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தேன். திடீர்னு அவர்கள் மரித்து விட்டார்கள் என்கிற செய்தி எனக்கு வந்தது. அங்கே இருக்கிற என்னுடைய நண்பர்கள் எல்லாரும் சொன்னாங்க, பாஸ்டர் பிரதர், வி ஆர் ரெடி டு, நான் உங்களுக்கு டிக்கெட் கொடுக்கறது நாங்கள் ரெடி, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொன்னப்போ நான் போகல. ஆமேன். அங்கே பரவாயில்ல, அவங்க இறந்துட்டாங்க, இனி நான் போய் ஒன்றும் பண்ண போகிறதில்ல சொல்லி ஊழியத்தை முடித்து கொண்டு நான் வர கர்த்தர் அனுக்கிரகம் செய்தார். ஆனால் எதிர்பாராத நிலையிலே திடீரென்று என்னுடைய தங்கை, அவள் நான் டிசம்பர் மாதத்தில், நவம்பர் டிசம்பர் பாதி நான் ஆஸ்திரேலியாவில் இருந்துட்டு டிசம்பர் கிறிஸ்துமஸ் நியூ இயர் சர்வீஸ்க்காக நான் சிங்கப்பூருக்கு போயிருந்தேன் குடும்பத்தோடு. 30ஆம் தேதி திடீரென்று எனக்கு தொலைபேசி வந்தது, தங்கச்சிக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ உடனடியாக 2ஆம் தேதி வந்து பார்த்தேன், இன்னொரு ஹாஸ்பிட்டலில் மாற்றினேன். அவங்களுக்கு என்ன ஃபீவர்னே கண்டுபிடிக்க முடியல, ஏதோ H1N1 அப்படின்னு ஏதோ சொல்லணும், இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது வந்த உடனே மூச்சு திணறல் வந்துடுமா. அவள் 8 நாள் மூச்சு திணறல் கஷ்டப்பட்டு தூங்க முடியாமல் கஷ்டப்பட்டா. டாக்டர்ஸ்னால டயக்னோஸ் பண்ண முடியல, நிறைய ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்க. கடைசியாக ஒரு ஹாஸ்பிட்டலில் நான் வைத்து ஓரளவுக்கு ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் ஊழியத்துக்கு புறப்பட்டுட்டேன். தூத்துக்குடியில் 4ஆம் தேதி தூத்துக்குடியில் பேசிட்டு, கரூரில் 5ஆம் தேதி பேசிவிட்டு இங்கே வருவதற்காக கரூர் போய்விட்டோம். கரூர்லேருந்து இங்கே புறப்படும் போது காலையில் எனக்கு ஃபோன் வந்தது, அந்த டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, அவர்களை GH கொண்டு போனாங்க. ஏன்னா என்னுடைய கசின் ஒருத்தர் தாசில்தாராக இருக்கார், அவர் டீனுக்கு தெரிஞ்சதுனால டீனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி அவங்கள ICUவில் வச்சு பராமரித்தாங்க. ஆனால் முதல் நாள் ஹோப் இல்லைன்னு சொன்னாங்க, 2ஆவது நாள் கொஞ்சம் பரவாயில்லன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு அவரை குறித்து தவறான செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆமென். அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். என்னுடைய தாயாரும் மருத்துவமனையில் இருக்கிறார்கள், அவர்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். எந்த நடந்தாலும் கர்த்தர் அறியாமல் நடக்காது. கர்த்தர் செய்தால் எல்லாம் நன்மைக்காகவே செய்வார். அண்ணனுடைய தங்கை, அவள் திருமணமாகி 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. எல்லாருக்கும் திருமணம் பண்ணி தான் நான் திருமணம் பண்ணேன். ஆனால் 10 வருஷம், அவள் 8 வருஷம் குழந்தை இல்லாமல் 2 வருஷத்துக்கு முன்னால் தான் ஆண்டவர் அவளுக்கு ஒரு பெண் குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தைக்கு 2 வயது தான் ஆகிறது. ஆகவே நீங்கள் அந்த குடும்பத்தை நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள். ஆமீன். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆமேன், குடும்பத்தை கர்த்தர் பாதுகாப்பாராக, தொடர்ந்து நடத்துவாராக. ஆமேன். கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாகணும். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையின் முடிவெல்லாம் நமக்கு பிரிவல்ல. ஆமேன். இந்த உலகத்தில் கண்ணை மூடினாலும் தேவனுடைய சமூகத்தில் கண்களை திறக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அருமையான ஜெகனுடைய மகள் பாடின மாதிரி ரொம்ப பியூட்டிஃபுல் வார்த்தை. எதை இழந்தாலும் உம்முடைய பிரசன்னத்தை நான் இழக்க மாட்டேன், எதை இழந்தாலும் உம்மை விட்டு விலக மாட்டேன். ரீகன் உங்கள் பாட்டு தானே? பியூட்டிஃபுல் சாங். நான் அடிக்கடி என்னுடைய ஆராதனையில், என்னுடைய தனி ஜபங்களிலே சொல்லுகிற வார்த்தை, ஆண்டவரே எதை இழந்தாலும் உம்முடைய பிரசன்னத்தை நான் இழக்கக்கூடாது, கடைசி வரைக்கும் வெற்றியாக ஓடி முடிக்க வேண்டும். கர்த்தர் இதுவரை நடத்தினார், இனிமேலும் நடத்துவார். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு சத்தம் அவர் அல்லேலூயா சொல்லலாமா? இந்த கடைசி நாட்களிலே நான் தேவனுடைய வருகை குறித்து பேச வேண்டும் என்று இருந்தேன். ஆனால் கர்த்தர் என்னுடைய வார்த்தையிலே வைத்த ஒரு வார்த்தையை தெளிவாக நான் பேசி நான் உங்களை ஜெபித்து அனுப்ப விரும்புகிறேன். நானும் கடந்து செல்ல வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். Revelation chapter 22 verse 3.
இனி ஒரு சாபமும் இராது. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். நம்புறவங்க மட்டும் கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. இந்த வார்த்தை இந்த மாலை நேரத்தில் இங்க இருக்கிற அநேகரோடு கூட கர்த்தர் தீர்க்க தரிசனமாக பேசுகிறார். ஆண்டவருடைய வாழ்க்கையை பார்த்து, உன்னுடைய குடும்பத்தை பார்த்து சொல்லுகிறார், இனி ஒரு சாபமும் இராது. இந்த 2017 ஆரம்பத்தில் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், இனி ஒரு சாபமும் இராது. ஏன்? ஆட்டுக்குட்டியானவரும் தேவனும் இருக்கிற சிங்காசனம் அதன் நடுவில் இருக்கும். என்னுடைய குடும்பத்தில் அவருடைய சிங்காசனம் இருக்கிறது. அவர் ராஜாவாக வீற்றிருக்கிறார். ஆகவே சாபம் உள்ளே வர முடியாது, வியாதிகள் வரக்கூடாது. கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறவர். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த மாலை நேரத்தில் உன் வாழ்க்கையை பார்த்து சொல்லுகிறார், எத்தனை பேர் இந்த வார்த்தையை எடுக்கிறீர்கள் என்று தெரியாது. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் ஆமென் சாபங்கள் தொடர்ந்து வந்திருக்கலாம். ஆனால் இந்த 2014 முதல் வாரத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், இனி உன் வாழ்க்கையில ஒரு சாபமும் இராது. நம்புறவங்க மட்டும் கரங்களை தட்டி, ஆண்டவரே இந்த வார்த்தைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தர் சொல்லுகிறார், இனி ஒரு சாபமும் இராது, இனி ஒரு சாபமும் இராது, இனி ஒரு சாபமும் இராது. ஏனென்றால் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதன் நடுவில் இருக்கும். ஆமென். தேவனுடைய சிங்காசனம் அதன் நடுவில் இருக்கும். நான் தொடர்ந்து வேகமாக சொல்கிற நேரம் அதிகமாகி விட்டது. கலாத்தியர் 3:10-13 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். 13வது வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபத்திற்கும் நம்மை நீங்களாக்கி விட்டார். சாபம் பாவத்தினால் வருகிறது, தலைமுறை தலைமுறையாக தொடர்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்து மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் எல்லா சாபங்களுக்கும் நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். என் சாபத்தை அவர் சுமந்ததினாலே நான் விடுவிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். இயேசு சிலுவையிலே எனக்காக சாபத்தின் சின்னத்தில் அவர் தொங்கி மரித்ததினாலே இன்றைக்கு நான் சாபத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். சாபம் நம்மை தொடர வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நம்மை சாபத்திலிருந்து விடுதலை செய்திருக்கிறார். இந்த சாபம் என்ன செய்யும் என்று வேதத்திலே நாம் எல்லாரும் அநேக வாசித்திருக்கலாம். உபாகமம் 28வது அதிகாரத்திலே உங்களுக்கு தெரியும். ஆமென். உன் கூடையும் மா பிசைகிற உன் தொட்டியும் சபிக்கப்பட்டிருக்கும். உன் கற்பத்தின் கனி சபிக்கப்பட்டிருக்கும். நிலத்தின் கனி, மாடுகளின் பெருக்கம், மந்த ஆடுகளின் மந்தை சபிக்கப்பட்டிருக்கும். கொள்ளை நோய் வரும், வியாதி வறட்சி வரும், தேசத்தில் மழை பெய்யாது. நல்ல கவனிங்க. சாபத்தினால என்ன விளைவு பாருங்க. உன் வாழ்க்கையில உன் குடும்பத்தில் ஏதாவது இருக்குதான்னு ஆராய்ஞ்சு பாருங்க. சத்துருக்கள் உன்னை துரத்துவார்கள். பூமியில் உள்ள எல்லா ராஜ்யங்களிலும் நீ சிதறண்டு போவாய். புத்தி மயக்கம், மனத்திளைப்பு உண்டாகும். நீ வீட்டை கட்டுவாய், ஆனால் அதில் நீ குடியிருக்க மாட்டாய். திராட்சை தோட்டத்தை நாட்டுவாய், அதன் பலனை அனுபவிக்க மாட்டாய். மரண பயம் உனக்குள்ளே இருக்கும். இதெல்லாம் சாபத்தின் சின்னங்கள். சாபம் மிக கொடியது. ஆனால் தேவனாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவர் இந்த சாபத்திலிருந்து விடுதலையாக்கி விட்டார். ஹல்லேலூயா. முழுவதுமாக கர்த்தர் நம்மை விடுதலையாக்கி விட்டார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் இந்த சாபம் திரும்ப திரும்ப தொடர்கிறது என்பதை நீங்கள் வேதத்தின் வெளிச்சத்திலே நீங்கள் பார்த்து, ஆமென், சாபத்திலிருந்து என்னை கர்த்தர் விடுதலையாக்கி விட்டாரே, இன்னும் ஏன் நான் சாபத்தில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு கேள்வியோடு கூட நாம் தேவனை உத்தமமாக பின்பற்றி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மை எல்லா சாபத்திலிருந்தும் விலக்கி நம்மை ரட்சித்து நம்மை நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். அநேக வசனங்களை நான் சொல்லுவதற்கு நேரம் இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவன் நேசிக்காமல் இருந்தால் அது அவனுக்கு சாபமாக இருக்கும் என்று பைபிள் சொல்லுகிறது.
கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்தால் அது அவனுக்கு சாபமாக மாறும் என்று சொல்லுகிறது. கர்த்தருக்குரிய காணிக்கைகள் தசம பாகங்களை கொடுக்காவிட்டால் அது ஒரு மனிதனுக்கு சாபமாக மாறிவிடும் என்று பைபிள் சொல்லுகிறது. இதை போல அநேக காரியங்களை நாம் வேதத்திலே பார்க்கலாம். நாம் இயேசுவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக நாம் மாறின பிறகும் ஏன் நான் சாபத்தை சுமக்க வேண்டும், சாபம் என்னை பின்தொடருமா என்று ஒரு கேள்வியை நாம் கேட்டால், நாம் தேவனை நேசிக்காமல் இருந்தால் நாம் சபிக்கப்பட்டவர்களாக இருப்போம் என்று பைபிள் சொல்லுகிறது. காலையில் மிக நான் தெளிவாக உங்களுக்கு ஒரு காரியத்தை நான் சொன்னேன். தேவனை நேசிப்பதென்றால் ஏதோ ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று பாடுவதல்ல, நேசிக்கிறேன் நேசிக்கிறேன் என்று வெறும் வார்த்தையிலே நாம் சொல்லுகிறதல்ல, அவரை நேசிக்கிறதை நம்முடைய வாழ்க்கையிலே நிரூபிக்க வேண்டும். ஆமென். அவருடைய சித்தத்தை நாம் செய்வதனாலே, அவருடைய இதய துடிப்பை புரிந்து கொண்டு அவருடைய சித்தத்தை நாம் செய்வதனாலே அவரை நேசிக்கிறதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நிரூபிக்கிறோம். ஆகவே நாம் தேவனை நேசிப்பதை நம்முடைய வாழ்க்கையிலே நிரூபிக்க வேண்டும் என்று கர்த்தருடைய ஆவியானவர் இந்த மாலை நேரத்தில் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நன்றாக கவனியுங்கள். சோ ஆண்டவருடைய கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன், சொல்லுங்க, கர்த்தருடைய வேலையை. உடனே நீங்கள் வாசித்த உடனே இதை ஊழியர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தை என்று நீங்கள் தீர்மானித்து விடுவீர்கள். கர்த்தருடைய வேலை என்று சொன்னால் கர்த்தருக்கு அடுத்த காரியங்கள், ஆவிக்குரிய காரியங்கள். ஆமென். ஜெபம் செய்கிறது, இதெல்லாம் அதுக்குள்ள அடங்குகிறது. நீ தேவனை ஆராதிப்பது. ஆண்டவர் சொன்னார், எதை செய்தாலும் நீ முழுமையாக செய்ய வேண்டும், முழு இருதயத்தோடு. ஆகவே தான் ஆண்டவர் சொன்னார், தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுறதுனா எப்படித்தான் அன்பு கூறணும்? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறணும். சும்மா ஏதோ அன்பு கூறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடமைக்காக நாம் இருக்கக்கூடாது. அப்போ ஜெப வாழ்க்கை, ஒரு நீங்க ஜெபம் பண்ண உட்கார்ந்தீங்கன்னா அசட்டையா ஏனோ தானோ என்று ஜெப நேரத்தை நீங்கள் அசட்டை செய்யக்கூடாது. ஆமென். கர்த்தருக்கு முன்பதாக உண்மையாக தேவனோடு நல்ல உறவு கொள்ளுகிற ஒரு ஜெப நேரமாக உங்கள் ஜெப நேரம் அமைய வேண்டும். ஏதோ பழக்கமான வார்த்தைகளை சொல்லிவிட்டு வறட்சியாக ஜெப நேரத்தை முடித்துவிட்டு நீங்கள் எழும்பக்கூடாது. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஆண்டவரோடு பேச வேண்டும், ஆண்டவர் உங்களோடு கூட பேச வேண்டும், தேவனுடைய சத்தத்தை நீங்கள் கேட்க வேண்டும். அதே போல ஆராதனையை நாம் ஆவியோடும் உண்மையோடும் நாம் செய்ய வேண்டும் என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. சமாரியா ஸ்திரீயிடத்திலே ஆண்டவர் சொன்னார், எம்மா சமாரியா ஸ்திரீயே, நீ மலையில் ஆராதிக்கணுமா எருசலேமில் ஆராதிக்கணுமா நீ கேட்கிற, எனக்கு இடம் முக்கியம் அல்ல, நீ எப்படி என்னை ஆராதிக்கிறாய் அதுதான் எனக்கு முக்கியம். இன்றைக்கும் இடத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், ஆனால் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. ஆண்டவர் மிக தெளிவாக சொன்னார், இந்த மலையில் மாத்திரம் அல்ல, எருசலேமில் மாத்திரம் அல்ல, பிதாவை எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நீ மலையில் ஆராதிச்சா என்ன, காட்டில் ஆராதிச்சா என்ன, ரோட்ல ஆராதிச்சா என்ன, எனக்கு இடம் முக்கியம் இல்லை. ஏன்னா 2-3 பேர் எங்க கூடுறீங்களோ அவங்க மத்தியில் நான் வருவேன்னு சொல்றாரு, வந்துடுறேன். ஆனா நீங்க ஆராதிக்கிறதா எனக்கு கஷ்டமா இருக்கு. நீங்க எப்படி ஆராதிக்கணுமா சொல்லுங்க, ஆவியோடும். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆவியோடும் உண்மையோடும். ஆவியோடு ஆராதிப்பது என்றால் என்ன? என்னுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து ஆராதிக்கிற ஆராதனை. ஆமென். ஒருவேளை இது prophetic worship என்று சொல்லலாம். எப்படி தீர்க்க தரிசன ஜெபம் என்று இருக்கிறதோ அதே போல தீர்க்க தரிசன ஆராதனை என்று இருக்கிறது. அப்ப என்னையும் அறியாமல் என்னுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவரோடு இணைந்து ஆராதிக்கிற ஆராதனை. வேதம் முழுவதிலும் அநேக தெளிவான காரியங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. நன்றாக கவனியுங்கள். சங்கீதக்காரன் ஒரு பியூட்டிஃபுல் வர்ஷிப்பர், கிரேட் வர்ஷிப்பர். அந்த சங்கீதக்காரன்
தாவீது ஆடு மேய்த்து கொண்டே கிண்ணறத்தை வைத்து பாடி ஆராதிக்கும் பொழுது ஆண்டவர் அநேக பாடல்களை அவனுக்கு கொடுத்தார். துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும், பாவிகளுடைய வழியில் இல்லாமலும், பரியாசக்கார உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்கிற மனுஷன். 2வது சங்கீதம், ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அபிஷேகம் பண்ணினருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தவர்கள் கயிறுகளை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார் என்று பாடிட்டே இருக்கிறார். பாட்டு வருது, புது பாட்டு. எனக்கு ரீகன் கோமஸ்கெல்லாம் வர்ற மாதிரி புது சாங் வருது. திடீர்னு குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள், கொஞ்சம் காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். ஹலோ 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 தாவீது, நீங்க இன்னும் இடையில சொன்னீங்களே குமாரன். யார் அந்த குமாரன்? யார் அந்த குமாரன்? யார் அந்த குமாரன்? சொல்லுங்க, யாரு? இயேசுவை குறித்து இவர் பாட்டு வருது, இவர் வர்ஷிப் பண்றாரு. நான் கேட்கிறேன், இந்த தாவீதிற்கு இயேசுவை குறித்து தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க. தெரியாது. தாவீதை போய் கேட்கணும்னு இருக்கேன் நான் பரலோகத்துல. எப்பா, நீ எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக நீ இயேசுவை குறித்து 150 சங்கீதத்துல ஒரு சில சங்கீத தவிர்த்து எல்லாத்தையும் நீ எழுதி வச்சிருக்கீங்க. திடீர்னு இயேசுவை குறித்து குமாரன்னு பாடி இருக்கீங்க. 22வது சங்கீதத்துல ஆண்டவர் சிலுவையில அறையப்பட்டு அங்கே சொல்லுகிற வார்த்தைகளை நீ பாட்டா பாடி இருக்கிற. உனக்கு ஏதாவது தெரியுமா? தாவீது சொல்ல, எனக்கு என்ன தெரியும்? அப்புறம் எப்படி பாடினீரு? என்னுடைய ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து நாங்கள் ஆராதிச்சோமா, என்னையே தெரியாம, என்னுடைய நினைவுக்கே தெரியாம தீர்க்க தரிசனமாக நான் பாடி இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு தீர்க்க தரிசன பாடல்கள் தேசத்தில் குறைந்து விட்டது. அதுக்கு ரொம்ப நல்ல உதாரணம் சாரோல் நவரோஜி அம்மா. அவங்க பாட்டெல்லாம் தீர்க்க தரிசனமான பாட்டு. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? இ மைனர் கொடுங்க. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்து தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே. எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே. சேர்ந்து பாடலாமா எல்லாரும் சேர்ந்து? தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே. என் இயேசுவே கலக்கி அந்தி கிறிஸ்து அற்புதங்களால் மந்தையை கலக்கி வஞ்சிக்கவே தேவன் தெரிந்தெடுத்த பேதைகளும் தவறி செல்கின்றன. தேவன் தெரிந்தெடுத்த பேதைகளும் தவறி செல்கின்றன. என் இயேசுவே தேடி மீட்டிடுமே. தேவ ஜனமே பாவத்தில் விழுந்தே தேவ கிருபை பலன் இழந்ததே தேடி மீட்டிடுமே. இயேசுவே தேடி மீட்டிடுமே. ஸ்திரீயாம் சபையின் ஆண் பிள்ளைதனை தீவிரம் வீழும் பழைய வலு சர்ப்பம் சபையாகி ஆண் பிள்ளையை விழுங்க வகை தேடிக் கொண்டிருக்கிறது. அந்த கிறிஸ்து
பொய்யான அற்புதங்களினாலே மந்தையை கலக்கி வஞ்சிக்கிறான். தேவன் தெரிந்தெடுத்த பேதைகளும் தவறி செல்கின்றன. என்ன ஒரு ப்ரொஃபட்டிக் சாங். இன்னைக்கு அவங்க எத்தனையோ வருஷத்துக்கு முன்னால் எழுதினாங்க, இன்னைக்கு அப்படியே நம்ம காலத்தில் நடக்கிறது. எனக்கு என்ன பெரிய ஆச்சரியம்னா, நம்முடைய மூதாதையர் பரிசுத்தவான்கள் வசனத்தை மட்டுமே பார்த்து ஜனங்களை எச்சரித்து விசுவாசித்து ஜனங்களை பரலோகத்துக்கு நேரம் நடத்தினாங்க. அந்தி கிறிஸ்து 666 முத்திரை, உலகத்துல பஞ்சம் வரும், கொள்ளை நோய் வரும். பைபிள் என்ன சொல்லி இருக்கிறதோ தேவனுடைய வருகைக்கு அடையாளமாக அதை அப்படியே விசுவாசித்து பரிசுத்த ஆவியானவரின் வெளிப்படுத்துதலோடு கூட அவர்கள் பிரசங்கித்தார்கள். சபை மனம் திரும்பினது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு தான் கம்ப்யூட்டர் வந்திருக்கு, இன்னைக்கு தான் நமக்கு அந்த கிறிஸ்து அப்படின்னு சொல்லி அவனோட சைன் எல்லாம் தெரியுது. இன்னைக்கு தான் நம்ம கிரெடிட் கார்டு டெபிட் கார்டை வச்சிருக்கிறோம். இப்பதான் ஆதார் கார்டு வருது, இப்பதான் மைக்ரோ சிப்பை கண்டுபிடிச்சிருக்கிறான். என்னுடைய ஃப்ரெண்டு சொன்னாரு, அமெரிக்காவில் இருக்கிற ஒரு ஸ்கூல்ல அங்க இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் இந்த மைக்ரோ சிப்பை பொருத்திடணும்னு சொல்லி அவங்க ஆர்டர் போட்டப்போ கொஞ்சம் விசுவாசிகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள். நாங்கள் கிறிஸ்தவர்கள் இப்படி நாங்கள் செய்யக்கூடாது என்று. ஆனால் நீதிமன்றத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டான், இன்றைக்கு தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கு, செக்யூரிட்டி ரீசனுக்காக உங்க பிள்ளைகளுக்கு பாதுகாப்புனா ஸ்கூல் சொல்ற மாதிரி நிச்சயமா சிப்ப பதிக்கணும், இல்லைன்னா நீங்க ஸ்கூல்ல இருந்து உங்க பிள்ளைங்களை விலக்கி கொள்ளுங்கள். இன்னொரு ஹாஸ்பிட்டல்ல பிள்ளை பிறந்து வீட்டுக்கு போகிற 10 நாளைக்குள்ள அந்த பிள்ளைக்குள்ள மைக்ரோ சிப்பை பொருத்திட்டாங்க அப்படின்னு என்னுடைய நண்பர்கள் சொல்லுகிறார்கள். எல்லாம் அந்த இப்பதானே எல்லாம் ஆயத்தமானது. ஆனால் என்னுடைய முந்தைய பரிசுத்தவான்களுக்காக நான் தேவனை துதிக்கிறேன். அவர்கள் இந்த வசனத்தை மட்டும் வாசித்து தேவனிடத்திலிருந்து ரெவலேஷனை பெற்று சபையை எச்சரித்தார்கள். ஆனால் இன்றைக்கு கண்ணுக்கு முன்னால நடக்குது, ஆனா எச்சரிக்கிறதுக்கு ஆட்கள் இல்லை. நம்முடைய தலைமுறையில இந்த தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறுகிறது. சபையை வான் பண்ணி ஆயத்தப்படுத்தி தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக வேண்டும். இந்த உலகத்தின் காரியத்தையே பார்க்காதீங்க, இந்த உலக ஆசீர்வாதத்தை நீங்க பார்த்துட்டு பின்னால போகாதீங்க, தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்க அப்படின்னு சொல்லுவதற்கு இன்றைக்கு ஆட்கள் இல்லை. ஆமென். தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். ஆமென். ஆராதனை, நான் ஆராதனை குறித்து சொன்னேன், ஆனால் இதை முடிக்கும் போது நான் தேவனுடைய வருகை குறித்து நான் சொல்லி உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். இதனுடைய செய்தி பெரிய செய்தி, என்னால் எல்லாவற்றையும் பேசுவதற்கு எனக்கு முடியாது. எல்லாம் காலையில் பேசுகிற செய்தியும் முகவரை தான் பேசி முடிக்க முடிந்தது. ஏனென்றால் ஆவியானவர் இந்த சபையோடு கூட ஜனங்களோடு கூட பேசுகிறதை நான் ஆவியில உணர்கிறேன். நன்றாக கவனிங்கள். ஆராதனை ஆவியோடும் உண்மையோடும், ஆவியோடும் உண்மையோடும். ஆவியில கழிகூர்ந்து ஆராதிப்பது வேறு. உள்ளான மனிதனில் பரிசுத்த ஆவியானவரோடு கூட. ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் ஏற்கனவே இந்த வார்த்தையை நீங்க சொல்லியிருக்கணும்னு தெரியல, பட் ஞாபகப்படுத்துறதுனால 2வது அதிகாரம் 11வது வசனம். Hebrew chapter 2 verse 11. எப்படி எனில், ஒவ்வொரு வார்த்தையா வாசிங்க, எல்லாரும் கவனிங்க. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும். பரிசுத்தம் பரிசுத்தம் செய்கிறவர் யார்? சீக்கிரமா பதில் சொல்லுங்க. பரிசுத்தம் செய்கிறவர் யார்? இல்ல, இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தானே சகல பாவங்களை நீக்கி நம்மை. அப்ப பரிசுத்தம் செய்கிறவர் யார்? எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. சரி, பரிசுத்தம் செய்கிற இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும். பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்கள் யாரு? நீங்களும் நானும். அப்ப இயேசு கிறிஸ்துவும் நாமும் யாவரும் நம்ம யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறோம். இது யாரு? பிதாவாகிய தேவன். சொல்லுங்க, இது யாரு? பிதாவாகிய தேவன் ஒருவராலே உண்டாயிருக்க, இது நிமித்தம் அவர்களை, யாரை? நம்மை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். யார் வெட்கப்படாமல்? இயேசு. ஏன்னா அவர் முதற் பேரானவர். அதற்கு பிறகு நான் பிறந்திருக்கிறேன்.
மாறிவிட்டேன். ஆகவே இயேசு கிறிஸ்து நம்மை சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படவில்லையா? ஆமே. அப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு நான் இயேசுக்கு சொல்ல வெஸ்லி என் பிரதர்ரா. வெஸ்லி யாரு? ஏன் உங்களுக்கு பொறாமையா இருக்கா? உங்க பேரை சொல்லி போட்டு, உங்க பேரை போட்டு சொல்லிக்கோங்க. நம்ம அவருக்கு சகோதரர்கள் என்று சொல்ல வெட்கப்படாமல். இப்ப அடுத்த வசனத்தை கவனிங்க நல்லா. உம்முடைய நாமத்தை பாருங்க. இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து சொல்றாரு, பிதாவே உங்க நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து, சகோதரருக்கு இந்த கோயில்பட்டி சபைக்கு அறிவித்து, சபை நடுவில் இந்த இயேசு நம்மோட சபையில 3வது நாள் கூட்டத்துல சபை நடுவிலே உம்மை துதித்து பாடுவேன். நான் உம்மை துதித்து பாடுவேன். என்னங்க அது? யார் யாரை துதிச்சு பாடுறதா? குழம்பிருச்சா? யார் யாரை துதிச்சு பாடுறது? இயேசு பிதாவை துதிச்சு பாடுறாரா? எங்க? இங்க. எப்படிங்க அது? இந்த அதாவது இந்த ட்ரினிட்டியை நீங்க நல்லா புரிஞ்சுட்டீங்கன்னா, ஒன் காட் ஹெட், 3 டிஃபரண்ட் பர்சனாலிட்டிஸ். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவன். இந்த திரியேக தேவனாகிய இந்த 3 ஆழ்த்துவத்திற்கு இவர்களுக்குள்ளே இருக்கிற ஒரு டிவைன் கேரக்டர் என்னன்னா, ஒருத்தரை உயர்த்துறதா இவங்களுடைய டிவைன் கேரக்டர். அதனால தான் சபைக்கு கர்த்தர் எழுதும் பொழுதும் ஒருவர் நீங்கள் கனம் பண்ணுங்கள். ஒருவர் என்ன செய்யணுமா? இது யாருடைய கேரக்டர்? நம்முடைய ஆண்டவருடைய கேரக்டர். இயேசுநாதரை போய் கேட்டா நான் இல்ல எல்லாம் பிதான்னு சொல்லுவாரு. பிதாவை போய் கேட்டா இல்லடா எல்லா நாமத்துக்கு மேல அவரு நாமத்தை தான் நான் உயர்த்தி இருக்கிறேன்னு சொல்லுவாரு. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள இருந்து பிதாவையும் குமாரனையும் உயர்த்த கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப ஆண்டவர் சபை நடுவில் இயேசு பிதாவை உயர்த்துறாரு, பிதா இயேசு உயர்த்துறாரு, பரிசுத்த ஆவியானவர் பிதாவையும் குமாரனையும் உயர்த்துறாரு. இதை எப்படி செய்யறாரு? ஏன் மூலமாக செய்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்னுடைய ஆவியும் நீங்க உதட்டுல பாடுற வரைக்கும் இது நடக்காது. சும்மா ஆக்ஷன் பண்ணி இப்படின்னு ஆடுற வரைக்கும் இது நடக்காது. ஆனா உங்க ஆவியும் பரிசுத்த ஆவியானவங்க இணைஞ்சு நீங்க இருக்கிற இடத்தை மறந்துடுவீங்க. யார் பக்கத்தில் இருக்கிறா மறந்துடுவீங்க. யார் வர்ஷிப் லீட் பண்றா மறந்துடுவீங்க. ஆவியானவரோடு இணைஞ்சு உங்க வாயிலிருந்து எப்படி உங்கள் பலவீனத்திலே நீங்கள் இன்னதுக்கு இதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று தெரியாமல் இருக்கும் பொழுது அவர் உங்கள் பலவீனங்களிலே அவர் உங்களுக்கு பெரும் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட உங்களுக்காக அவர் உங்களுக்குள்ள இருந்து வேண்டுதல் செய்கிறது போல உங்களுடைய ஆவியோடு இணைந்து அவரும் ஆராதிக்க அதற்கு என்னையே ஒரு பாத்திரமாக தெரிந்தெடுக்கிறார். ஆமென். அதனாலதான் இந்த ஆராதனையை நான் சொன்னேன், நீங்க கவனமா செய்யணும், பயபக்தியோட செய்யணும், ஞானத்தோட செய்யணும். சும்மா ஆமென் அப்படி கண்ணை திறந்து இப்படி பண்ணி. அதாவது நான் நேற்றைய தினத்தில் சகோதரரோடு கூட பேசி கொண்டிருந்தேன். பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம். சத்தமா சொல்லுங்க, முதல்ல இருந்து சொல்லுங்க. பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம். பிரகாரம் என்பது ஆராதனையில இதுதான் மெத்தட். இந்த ஆராதனையில எந்த மாற்றமும் இல்லை. சங்கீதம் 100 தாவீது சொல்ல, enter his gates with thanksgiving. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில். so enter his gates with thanksgiving. பிரகாரம். அப்போ நன்றி செலுத்தி praise and worship ரெண்டு பகுதி இருக்கு. என்ன சொல்லுங்க? praise. அப்ப praise என்கிற பகுதி நன்றி செலுத்துதல், தேவனை துதித்தல். இத நம்ம நல்ல ஃபாஸ்ட் பீட்ல நல்ல சந்தோஷமா பாடி குதிச்சு உண்மையா எதை செஞ்சாலும் உண்மையா நல்ல இதெல்லாம் என்ட்ரன்ஸ். இதெல்லாம் என்னது? கேட்டு. ஆனா உள்ள கொஞ்ச தூரம் போனா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அங்கேயும் நம்ம பாடிட்டு இப்ப வர்ஷிப் அப்படின்னா மகா பரிசுத்த ஸ்தலத்தின் அனுபவம். மகா பரிசுத்த ஸ்தலம். நீங்க உங்களுக்கு இப்ப பர்மிஷன் கொடுக்குறது, நீங்க மகா பரிசுத்த ஸ்தலம், ஆண்டவர் அங்க உட்கார்ந்து இருக்காரு, ஆண்டவரோட உறவாடுறதுக்கு நீங்க மகா பரிசுத்த ஸ்தலம் போலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுக்குள்ள விட்டீங்கன்னா, கேட்ல நீங்க எவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க சொல்லுங்க?
கேட்ல எவ்வளவு, கேட்லயே 10 மணி நேரம் ஆடுவீங்களா சொல்லுங்க? என்ன பண்ணுவீங்க? உடனே கேட்டை விட்டு அடுத்த பகுதிக்கு ஓடிடுவீங்க. பரிசுத்த ஸ்தலத்துல எவ்வளவு நேரம் நிற்பீங்க? அங்க நிக்க மாட்டீங்க. ஏன்? இயேசுவை பார்க்கணும், அவரோட பேசணும், அவர் ஏன் கூட பேசணும். அந்த தாக்கம் தான். இன்னைக்கு சபை என்ன பண்ணிடுச்சு தெரியுமா? பிரகாரத்துல 2 மணி நேரம் ஆடுது. ஹலோ, ஆடுவோம் பாடுவோம், அப்புறம் என்னென்னமோ பாட்டு வருது, போட்டு ஆட்டமா போடுறான். எத்தனை பிரகாரத்துல. பரிசுத்த ஸ்தலத்துல போனா கொஞ்ச நேரம் அங்க கொஞ்சம் ஆடுறான், அப்புறம் மகா பரிசுத்த ஸ்தலத்துல போய் தூங்கிடுறான். இல்லைன்னா மகா பரிசுத்த ஸ்தலத்துல உள்ள அப்பதான் கனெக்ஷன் ஆயிருக்கும். ஆண்டவரோட பேச எல்லாரும் அமருவோம், இப்பொழுது சாட்சி சொல்லுவோம். ஹலோ, அப்ப சபை தேவ மகிமையை பார்க்கல, தேவ சத்தத்தை கேட்கலன்னா என்ன அர்த்தம்? தேவனோடு ஜனங்களை உறவாட விடணும். நீங்களும் எப்படி பழக்கமாயிட்டீங்கன்னா, நாங்க அல்லேலூயா சொல்ல அல்லேலூயா, அப்புறம் என்ன சொல்லணும்? எழுந்து நில்லு, ஓகே எழுந்து நிக்கிறோம். அப்புறம் என்ன செய்யணும்? வீட்டுக்கு போ, ஓகே போயிட்டு வரோம். ஒரு ரோபோட் மாதிரி நம்ம மாறிட்டோம். இதனால தான் நான் 2 நாளா உங்களுக்கு கஷ்டப்பட்டு சொல்லிக்கொண்டே இருந்தேன். நீங்கள் ஆராதனையில அந்த மகிமையான பாடல்களை பாடி ஆண்டவர்களை நடத்தும் போது நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம ஆண்டவரோட தனியா உறவாடிட்டே இருக்கணும். உங்க ஆவியும் பரிசுத்த ஆவியானவரும் இணைந்து ஆவியில ஆராதித்து, பக்கத்துல பில்லரை இடிஞ்சு விழுந்தா கூட உங்களுக்கு தெரியாது, தெரியக்கூடாது. நீங்கள் ஆண்டவரோடு கூட உறவாடிட்டே இருக்கும். அப்போ ஒரு ஜாய், சந்தோஷம், தேவ பிரசன்னம் உங்களை நிரப்ப ஆரம்பிக்கும். அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? உள்ளேயும் ஹீலிங் நடக்கும், வெளியே ஹீலிங் நடக்கும், அற்புத அடையாளங்கள் நடக்கும். கர்த்தர் உன்னோடு கூட பேசுவார். தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் சபைகளிலே வெளிப்படும். கர்த்தர் தம்முடைய திட்டத்தை குறித்து சபைக்கோடு கூட பேசுவார். ஆமென். இதை நீங்க முதல்ல உங்க பர்சனல் வர்ஷிப்ல பிராக்டிஸ் பண்ணுங்க. முதல்ல எங்க பிராக்டிஸ் பண்ணணும்? இங்க பர்சனல் வர்ஷிப்ல. இந்த மாதிரி ரூம்ல அரைக்கதவை பூட்டிட்டு அமைதியா ஆண்டவரோடு கூட பேசுற அனுபவம் இருந்துச்சுன்னா சர்ச்சில் வந்து நீங்க அப்படிதான் வர்ஷிப் பண்ணுவீங்க. கண்ணை திறந்து யாரையும் பார்க்க மாட்டீங்க. மைக்ல சத்தம் நின்று போச்சுன்னா அங்க சத்தம் நிக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா இங்க சொல்றதுக்கு அடிப்படையில் நீங்க ஆராதிக்கல, நீங்களும் ஆண்டவர் இணைஞ்சு ஆண்டவர் ஆராதிக்கிறீங்க. அதனால மைக்கு நின்னுதா, கரண்ட் போச்சா, சர்வீஸ் முடிஞ்சுதானே தெரியாம நீங்க ஆண்டவரோடு கூட உறவாடுகிற அந்த அனுபவத்தை கர்த்தர் இந்த 2017 உங்களுக்கு திரும்ப தருவாராக. ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிற அந்த ஆராதனை, ஆவியில கழிகூர்ந்து ஆராதிக்கிற ஆராதனை இன்னையிலிருந்து உங்க பர்சனல் வர்ஷிப்ல அதை ரிவைவ் பண்ணுங்க. ஃபேமிலி வர்ஷிப்ல. அதனால தான் நான் வர்ஷிப் லீடர்ஸ்க்கு நான் சொல்லுவேன், allow people to worship. ஜனங்களை ஆராதிக்க விடுங்க, பழக்க வைங்க. நம்மளே பாடி நம்மளே கமெண்ட் பண்ணி எந்திரி கைவர்த்தி இதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணி ஒரு அரை மணி நேரம் இல்ல அட்லீஸ்ட் முதல்ல ஒரு 5 நிமிஷம் ஜனங்களா ஆராதிக்க பழக்குவிக்க வேண்டும். ஜனங்கள் ஆண்டவரோட மனசார பேசணும். இங்கிருந்து சொல்ல சொல்ல திரும்ப சொல்றது அல்ல, நீங்களா அப்பா ஐ லவ் யூ டாடி அப்படின்னு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரோடு உறவாடுகிற அந்த ஆராதனை அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இட்ஸ் பியூட்டிஃபுல். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன், நீ எதை செய்தாலும் கர்த்தருடைய வேலையை நம்ம எப்படி செய்யக்கூடாது? அசட்டையாக. ஆராதனை அசட்டை பண்ணக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் ஆராதனை அசட்டை பண்ணக்கூடாது. தேவனுடைய சமூகத்தை அசட்டை பண்ணக்கூடாது. ஜெப நேரத்தை அசட்டை பண்ணக்கூடாது. தேசத்திற்காக ஜெபிக்கிற ஜெபத்தை அசட்டை பண்ணக்கூடாது. ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய அசட்டையாக செய்யக்கூடாது. ஆத்தும ஆதாயம் செய்ய வேண்டும். சபையோடு ஊழியரோடு இணைந்து செயல்பட வேண்டும். எப்படியாகலும் பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்கிற அந்த பிதாவின் சித்தத்திற்கு நேராக இணைந்து செயல்பட இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட பேசுகிறார். இந்த 2017 கர்த்தர் விரும்புகிற அவருடைய இருதய துடிப்பை கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். நான் காலையிலே சொன்னது போல கர்த்தர் தன்னுடைய சபையை கட்டி கொண்டிருக்கிறார். சபையை கட்டுதல் என்றால் ஒரு தனி மனிதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டுகிறார். இரண்டாவதாக குடும்பத்தை கட்டுகிறார். மூன்றாவதாக சபையை கட்டுகிறார்.
அப்போ பர்சனல் லைஃப், உன்னுடைய இங்க இருக்கிற அத்தனை பேரும் சின்ன பிள்ளைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் உங்களுடைய பர்சனல் லைஃப்ல இடிந்து கிடக்கிற பலிபீடங்கள், தகர்க்கப்பட்டு கிடக்கிற ஆவிக்குரிய அனுபவங்களை இப்போ இந்த முதல் வாரத்திலேயே திரும்ப கட்டி ஜெப பலிபீடத்தை கட்டிடுங்க. தனியா வர்ஷிப் பண்ற அந்த செட்ரேட் பண்ணிருங்க. ஆமென். கடமைக்காக செய்கிற ஜெபத்தை விட்டுட்டு அப்பாவோட உறவாடுகிற ஜெபத்தை ஆரம்பிச்சிருங்க. ஆத்தும ஆதாயம் செய்ய ஆரம்பிச்சிருங்க. சபையில எல்லா கூட்டங்களையும் விட்டு விடாதீர்கள். சபைக்கு நேரத்தோடு வாருங்கள். இணைந்து ஜெபிக்கிற ஜெபத்திற்கு வந்து விடுங்கள். தேசத்திற்காக திறப்பிலே ஜெபிக்கணும்னா ஓடி வந்துருங்க. ஆமென். இப்ப முதல்லயே எல்லாத்தையும் நீங்க செட்ரேட் பண்ணிட்டா உங்க குடும்பத்தில் அந்த எழுப்புதலின் அக்கினி நீங்க ஆரம்பத்திலே பற்றி எறிவதை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்கள் குடும்ப ஜெபமே பரலோக ஆராதனையின் சாயலாக மாறிவிடும். உங்கள் குடும்ப ஜெபம் கடமைக்காக இருக்காது. உங்கள் குடும்ப ஜெபத்திலேயே கர்த்தர் தீர்க்க தரிசனமாக உன்னோடு கூட பேசுவார். கடைசி காலத்திலே மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். உங்க பிள்ளைகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். உங்கள் ஊழியக்காரிகளை நான் அக்கினி ஜுவாலையாக மாற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் உன்னுடைய குடும்பத்தில் இந்த கிரியையை ஆரம்பிக்க விரும்புகிறார். எத்தனை பேருடைய வீட்டில் குடும்ப ஜெபம் இருக்கிறது? நீங்கள் அதை ரிவைவ் பண்ணுங்க. குடும்ப ஜெபம்னா ஒரு பாட்டு, நீ ஜெபம் பண்ணு முடி சாப்பாடு போட்டு நோ கொஞ்சம் டைம் எடுத்து ஆண்டவர் எங்களோடு பேசும், என் பிள்ளைகளோடு பேசும், என் குடும்பத்தோடு பேசும். காத்திருக்கிற அனுபவம் குடும்ப ஜெபத்திலே அந்த ஆவியிலே களி கூர்ந்து ஆராதிக்கிற ஆராதனை இருக்கட்டும். நீங்க பர்சனல் வர்ஷிப், பர்சனல் பிரேயர், குடும்ப ஜெபம், குடும்ப ஆராதனை. அடுத்தது கார்ப்பரேட் வர்ஷிப், அடுத்தது சபையில. இதை நீங்க முதல்ல நீங்க கட்டப்பட்டுட்டா குடும்பம் கட்டப்படும். குடும்பம் கட்டப்பட்டுட்டா சபை கட்டப்பட்டுரும். சபையில் வந்து உங்களை ஆராதிக்க வைக்க எங்களுக்கு தேவையே இல்லை. நாங்களும் பாடுவோம், நாங்களும் வர்ஷிப் பண்ணுவோம், நீங்களும் வர்ஷிப் பண்ணுவீங்க. அந்த ஆராதனை பரலோக ஆராதனையாக இருக்கும். அதை முடிக்க முடியாதபடிக்கு அந்த ஆராதனையை முடிச்சா அநேகருக்கு தரிசனம் உண்டாகும். அநேகர் கர்த்தர் பேசுறான்னு சொல்லுவீங்க, கர்த்தர் என் கூட இடைப்பட்டார்னு சொல்லுவீங்க. அப்படி மகிமையான ஒரு ஆராதனை நம்முடைய சபைகளிலே இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலே ஆரம்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதற்கு நீ உன்னை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆமென். ஆதி சபையின் நிலை அதுதானே? ஆதி அப்போஸ்தலருடைய நாட்கள் அதுதானே? அது திரும்ப சபைக்குள் வர வேண்டாமா? அதற்கு நான் காரணமாக மாற வேண்டாமா? என்னுடைய சபையில் அந்த எழுப்புதல் வர வேண்டும், என்னுடைய குடும்பத்தில் வர வேண்டும், எனக்குள் வர வேண்டும் என்கிற ஒரு பெரிய ஆசையோடு கூட இன்றைக்கு நான் உங்களை ஜெபித்து அனுப்ப விரும்புகிறேன். நீங்கள் வெளியே போகும் பொழுது ஆமீன், உங்களுக்குள்ளே இருந்து இந்த சிந்தையிலிருந்து இந்த வார்த்தை வெளியே வரக்கூடாது. ஆண்டவரே, எனக்குள்ள நீங்க போட்ட அக்கினி எரிஞ்சிட்டு இருக்கட்டும். ஆண்டவர் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லும் பொழுது, மூப்பர்கள் உன்மேல் கை வைத்த பொழுது உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி கொண்டே இரு. அதை அணைப்பதற்கு பிசாசு முயற்சி செய்வான். ஆனால் நீ என்ன செய்ய வேண்டும்? வேதம் வாசித்து தனியாக ஜெபித்து உனக்குள்ளே கர்த்தர் கொடுத்த வரத்தை அனல் மூட்டி எழுப்பி கொண்டே இரு. ஆமென். அது பற்றி எரியும் பொழுது உன் குடும்பத்தை தாக்கும், உன் குடும்பத்தின் மூலமாக சபையை தாக்கும், சபையிலிருந்து கோயில்பட்டியை தாக்கும், கோயில்பட்டியிலிருந்து தமிழ்நாட்டை பற்றி பிடிக்கும், தமிழ்நாட்டிலிருந்து முழு இந்தியாவிலும் கர்த்தரை தெய்வம் என்கிற சத்தம் கேட்கும். நாம் எழுப்புதலின் நாட்களில் வாழ்கிறோம். நமக்கு தேவை எழுப்புதல். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார், இனி ஒரு சாபமும் இராது. ஏனென்றால் தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம் அதில் இருக்கும். எங்க ஆண்டவர் இருப்பார்? எங்கே துதிகளின் மத்தியிலே வாசம் அடைகிறவர், பரிசுத்த அலங்காரத்தோடு தொழுது கொள்கிற பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதி. பரிசுத்தத்திற்கு முதலிடம் கொடுத்து தேவ சமூகத்திற்கு முதலிடம் கொடுத்தால் கர்த்தர் அங்கே உலாவுவார். உன்னுடைய வீடு பரலோகமாக மாறும். அதுக்கப்புறம் பாருங்க, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையெல்லாம் பயங்கர மாற்றம் வரும். ஆமீன். அப்படியே நேச்சுரலா ஜென்ம குணமெல்லாம் மாறுறதை பார்ப்பீங்க. பிரசன்னத்தை தவிர்த்து வேற ஒன்றும் மாற்றாது. ஆமீன். தேவ பிரசன்னத்தோடு கூடிய தேவ வார்த்தைகள் தான் என்னை மறுரூபப்படுத்தும், என்னுடைய குடும்பத்தை மறுரூபப்படுத்தும். என் பிள்ளைங்க தேவனை போல மாறுவார்கள், நானும் மாறுவேன். என் குடும்பம் மாறினால் சபை மாறும், சபை மாறினால் தேசம் மாறும். எல்லாரும் கண்களை மூடலாமா? இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார். இந்த நேரத்தில் யாரும் எழுப்பி போக வேண்டாம். பிரதர், எனக்குள்ளே நான்
என்னிலே கட்ட வேண்டியவைகளை நான் கட்டப் போகிறேன். ஆண்டவரே, என்னை கட்டும். தகர்ந்து கிடக்கிற பலிபீடங்கள் கட்டப்படட்டும். என்னுடைய ஜெப வாழ்க்கை கட்டப்படட்டும். என்னுடைய தனி பர்சனல் வர்ஷிப் கட்டப்படட்டும். ஆண்டவரே, என்னுடைய குடும்ப ஜெபம் கட்டப்படட்டும். என்னுடைய சபை கட்டப்படட்டும். தேவராஜ்யம் கட்டப்படட்டும். ஆண்டவரே, இன்னைக்கு நான் அசட்டையாக செய்ய மாட்டேன். ஜெப நேரத்தை கடமைக்காக செய்ய மாட்டேன். குடும்ப ஜெபம் கடமைக்காக செய்ய மாட்டேன். ஆண்டவரே, ஆராதனையில கடமைக்காக சும்மா ஏதோ எல்லாரும் சொல்றாங்கன்னு சொல்ல மாட்டேன். எல்லாரும் கத்துறாங்கன்னு கத்த மாட்டேன். உங்களோடு உறவாடுகிற அனுபவத்தை தாங்க. அதற்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன். முதல்ல என் வாழ்க்கையில இந்த மாற்றம் இந்த வாரம் இப்பவே இந்த கூட்டம் முடிஞ்சதுல இருந்து அதுக்கு நான் முயற்சி எடுப்பேன். எனக்குள்ள தகர்க்கப்பட்டு கிடக்கிற எல்லா காரியங்களும் திரும்ப கட்டப்பட என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் என் குடும்பத்திற்கு ஆமீன் எழுப்புதலை கொண்டு வருகிற பாத்திரமாக மாற விரும்புகிறேன். என்னுடைய சபைக்குள்ள எழுப்புதலை கொண்டு வருகிற பாத்திரங்களாக என் குடும்பம் மாற வேண்டும். இன்னைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார். நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் மட்டும் வேகமாக எழுப்பி நின்று ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரிடத்துல பேச ஆரம்பிங்க பார்க்கலாம். ஆமென். இன்னைக்கு நான் கட்ட ஆரம்பிக்க போகிறேன். பிசாசு தகர்த்து கிடக்கிற எல்லா காரியத்தை நான் கட்ட போகிறேன். அப்படி ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க பேசுங்க பார்க்கலாம். ஆண்டவர், என் ஜெப வாழ்க்கையை கட்டுங்க. வாலிப தங்கச்சி, உன் பர்சனல் பிரேயர் முதல்ல மாதிரி இல்லையே, நீ திரும்ப கட்டப்பட ஒப்பு கொடுக்கிறாயா? வாலிப தம்பி, உன் வாழ்க்கையில கொஞ்ச நாளா ஜெபமே இல்லையே, கர்த்தர் உன் கூட தான் பேசுறார். ஜெப வாழ்க்கையை கர்த்தர் திரும்ப கட்ட விரும்புகிறார். குடும்ப ஜெபத்தை கட்ட விரும்புகிறார். உன் ஆராதனை வாழ்க்கை கர்த்தர் கட்ட விரும்புகிறார். ஆவியில் ஆராதிக்க வேண்டும். ஆமென், ஹல்லேலூயா. ஏதோ மாம்சத்தில் கையை உயர்த்துவது, கையை தட்டுவது, கத்துவது எல்லாம் இருக்கட்டும். ஆனா ஆவியில களி கூறுகிற அனுபவம், பரிசுத்த ஆவியானவரும் நீயும் உன்னுடைய ஆவியும் இணைந்து எப்படி தாவீது தீர்க்க தரிசனமான பாடல்களை பாடினானோ, அவனையும் அறியாமல் தீர்க்க தரிசனமாக வந்ததோ, அதை போல ஆண்டவரே நானும் கட்டப்பட வேண்டும். ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்க சத்தம் கேட்கட்டும். ஹல்லேலூயா. ரபா கரபாதனா. ஒரு பெரிய சேனையை கர்த்தர் எழுப்புகிறத நான் பார்க்கிறேன். இந்த சபையில ஒரு பெரிய எழுப்புதலின் அக்கினியை கர்த்தர் போடுகிறார். ஆமென். நீ கட்டப்பட்டால் குடும்பம் கட்டப்படும். உன் குடும்பம் கட்டப்பட்டால் சபை கட்டப்படும். ஹல்லேலூயா. கர்த்தர் சபையை கட்டுகிறார். கர்த்தர் தேவ ராஜ்யத்தை கட்டி கொண்டிருக்கிறார். உன்னையும் என்னையும் கொண்டு கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்தை இந்த தேசத்திலே கட்டி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் ஆராதிங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி. எத்தனை பேர் ஆவியில் ஆராதிக்கிறீங்க பார்க்கலாம். கமான் கமான் கமான். ரபா லபா ஹந்தா ராகா ரா. நீங்க இருக்கிற இடத்தை மறந்துருங்க. உங்களை யாரும் பார்க்கல, கர்த்தர் தான் பார்க்கிறார். பேசுங்க பேசுங்க. நீங்க ஆராதிக்கும் போது ஒரு புதிய அபிஷேகம், புதிய கிருபை, புதிய கிருபை உன்னை மறுரூபப்படுத்துகிற கர்த்தருடைய வல்லமை ஆமென் உன்னை நிரப்புகிறது. பெற்றுக்கொள். கர்த்தரிடத்துல பேசு, கர்த்தரிடத்துல பேசு. சத்தத்தை அடக்கி வைக்காதே, சத்தத்தை உயர்த்தி. பின்னால நிக்கிற பிள்ளைங்க, கமான் கமான் வர்ஷிப் ஆண்டவரோட பேசுங்க. ஆமென். உன்னை கர்த்தர் கட்டுகிறார். கர்த்தருடைய கரம் இரண்டாவது விசை உன்மேல் வருகிறது. உடைக்கப்பட்ட பாத்திரத்தின் மேலே குயவனுடைய கரம் வருகிறது. இந்த பாத்திரத்தை திரும்ப ஆண்டவர் வணைவதற்கு அவருடைய கரம் மேல் வருகிறது. உடைக்கப்பட்ட பாத்திரம் தான்ப்பா. ஆனா உடைக்கப்பட்ட பாத்திரத்தை நீங்க தூக்கி போடுறது இல்ல, அது வேற பாத்திரமாக வணைவதற்கு தான் இந்த கூட்டம். உடைக்கப்பட்ட பாத்திரங்களை வணைகிறீர் ஆண்டவரே, திரும்ப எங்களை உருவாக்கும். ரபா ஷகதரம லகதனமா களிமன்னா எல்லாரும் சேர்ந்து ஒப்பு கொடுத்து, குயவனே உன் கையில் களிமன்னா உடைத்து உருவாக்கிடும். என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கையிலே. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவரை பார்த்து? என் சித்தம் அல்ல உன் சித்தம் நாதா, தருகிறேன் உன் கையிலே.
பாடலாமா? என்னை தருகிறேன், என்னை என்னை படைக்கிறேன், என்னை தருகிறேன், உன் கரத்தில் என்னை படைக்கிறேன், ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னை திரும்ப கட்டும் ஆண்டவரே, நான் திரும்ப அதை ஸ்தாபிப்பேன். I will restore you. நான் உன்னை திரும்ப கட்டுவேன், நான் உன்னை திரும்ப புதுப்பிப்பேன். இடிந்து கிடக்கிற வாழ்க்கையை திரும்ப கட்டுவேன், உன் ஜெப பலிபீடத்தை திரும்ப கட்டுவேன், உன்னுடைய ஆராதனை வாழ்க்கையை திரும்ப கட்டுவேன், உன்னுடைய ஊழியத்தை நான் திரும்ப கட்டுவேன், உன்னுடைய குடும்பத்தை நான் திரும்ப கட்டுவேன். ஆண்டவரே, இந்த மாலை நேரத்தில் பெரிய பிரசங்கம் அல்ல, ஆனால் நீர் எங்களோடு பேசினீர். உம்முடைய வார்த்தைகளை கட்டுகிற வார்த்தை எங்களை கட்டி எழுப்பும். ஏனென்றால் இந்த கடைசி நாட்களில் நாங்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும், எவ்வளவு எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எங்களை மட்டுமல்ல, எங்கள் குடும்பத்தை, ஒரு கூட்ட ஜனத்தை பாதுகாக்க காவல்காரர்களாக எங்களை வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் கட்டப்பட்டால் தான் எங்கள் குடும்பம் கட்டப்படும். இங்க எழுமி இருக்கிற அத்தனை பேருடைய வாழ்க்கையில தகர்ந்து கிடக்கிற எல்லா பலிபீடங்களையும் நீ செப்பனிட்டதற்காக நன்றி. அன்றைக்கு எலியா தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை செப்பனிட்டு ஆமென் பலி செலுத்தின பொழுது வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்து அந்த பலியை பட்சித்தது போல இந்த பிள்ளைகள் எங்களை விட அக்கினியால் நிரப்பி எழுந்து பிரகாசிக்க செய்வீராக. இந்த நாளிலிருந்து ஜெபிக்க பர்சனல் பிரேயர் அதிகரிக்கட்டும், பர்சனல் வர்ஷிப் அதிகரிக்கட்டும். ஃபேமிலி பிரேயர்ல கர்த்தர் உலாவுங்க, சபையில உலாவுங்க. கோயில்பட்டி ஆசைங்க, தமிழ்நாட்டு ஆசைங்க, இந்தியாவை ஆசைங்க. உங்களுடைய பிள்ளைகளை நம்முடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த சபையை திரும்ப ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினாலே. நம்மை கட்டி வைத்திருக்கிறார், இனி ஒரு சாபமும் இராது. கர்த்தருடைய சிங்காசனம் நம் மத்தியில் இருக்கிறது. கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் சபிக்கப்பட்டவன், கர்த்தரை நேசிக்காதவன் சபிக்கப்பட்டவன், கர்த்தருடைய பணத்தை திருடுகிறவன் சபிக்கப்பட்டவன். என் வாழ்க்கையில கர்த்தர் சாபத்தை சிலுவையிலே எடுத்துக்கொண்டாரு, அப்புறம் ஏன் ஊழியக்காரங்கள்லாம் சாபம்னு சொல்றாங்கன்னு பல நாளாக யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் என்னோடு கூட பேசினார், இன்னைக்கு உங்களோடு கூட பேசி இருக்கிறார். பர்சனல் லைஃப் கட்டப்பட வேண்டும், உங்க ஃபேமிலி கட்டப்பட வேண்டும், சபைகள் கட்டப்பட வேண்டும். இது நிமித்தமாய் நம் தேசம் கட்டப்பட வேண்டும். அந்த கட்டப்படுகிற அபிஷேகம் இன்றைக்கு கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை இந்த நாளில் வெளியரங்கமாய் இருக்கிறது. கர்த்தருடைய தாசன் வழியாய் கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். இந்த அக்கினி இன்றோடு அவிழ்ந்து போய்விடாதபடி இது பற்றி பிடிக்கட்டும் சபையை, இது பற்றி பிடிக்கட்டும் தேசத்தை. தகப்பனே, நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. உடைய தாசன் வழியாய் நீ பேசினீரே, எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீரே, நன்றி தகப்பனே. ஒரு புதிய ஒரு மாற்றம் சபைகளில் உருவாகட்டும். இந்த கோவில்பட்டி இயேசு நம்மோடு சபையில் உருவாகட்டும், எங்களுடைய சபையில் உருவாகட்டும். நீர் வந்து வாசம் செய்கிற சபையாய் எங்கள் சபைகள் மாறட்டும். அந்தி கிறிஸ்துக்களை அடையாளம் காண்கிற சபைகளாய், அந்தி கிறிஸ்துக்களை அடையாளம் காட்டுகிற மக்களாய், ஊழியக்காரர்களாய் எங்களை உருவாக்கும். நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். பேசிய தாசனை பயன்படுத்தும். வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். விசேஷமாய் இந்த சபையை ஆண்டவரே 3 ஊழியர்களையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, அம்மா அவர்கள் வழியாய் உருவான இந்த சபை கர்த்தர் நாமத்தில் உயர்ந்திருக்கட்டும், வெளிச்சமாய் மாறட்டும், மலை மேல் உள்ள பட்டினமாய் இருக்கட்டும். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. உடைய கரங்களில் அப்படியே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும்
இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் பிதாவே ஆமென். கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் அந்யோன்யம் எடுத்ததிலும் நம் அனைவரோடும் இருப்பதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.